Hi friends, welcome to Sakti's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ பால் வாங்குறேன், அது ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ஏடு சேருது, ஒரு மாசத்துக்கு சேர்த்த ஏடுல இருந்து எவ்வளோ நெய் எடுக்கிறேன், எவ்வளோ வெண்ணெய் வீட்டுக்கு எடுத்து வைக்கிறேன், இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு மாடு இருந்தா ஒரு குடும்பத்தையே வளர்த்துறோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எவ்வளோ பெரிய உண்மைன்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதனால தான் இன்னமும் நம்ம காமதேனுன்னு பசுவை நம்ம வணங்குறோம். எவ்வளோ பயன் நீங்களே பாருங்கள். அப்புறம் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அதில் ஒன்று நெய். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன இல்லைன்னு நினைக்கிறோம், ஆனால் எவ்வளோ நன்மையானது கிடைக்குதுன்றது நம்ம நினைக்கிறதே கிடையாது. நான் டெய்லி 1.5 லிட்டர் பால் வாங்குகிறேன். இவர் அவ்வளோ சூப்பராக கொடுப்பாருங்க. இன்னொன்று, நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது தில்சா தக்கான்னு ஒரு முஸ்லீம் அக்கா இருந்தாங்க. அவங்களும் அவ்வளோ சூப்பராக கொடுப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். 1.5 லிட்டர் பால் டெய்லி வாங்குவாங்க. டெய்லி வாங்கினதுமே இந்த குட்டிங்களுக்கு கொஞ்சம் ஊற்றினா தான் விடுவாங்க. 1.5 லிட்டர் பால் வாங்கி அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி காய வச்சிடணும். 1 கிளாஸ் தண்ணி ஏன் ஊற்றுறோன்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இப்படியே சிம்லே காய வச்சுடுவேன். இந்த மாதிரி பொங்கு ஒரு 2 நிமிஷம் காய விடுவேன். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். இது பசும்பால் இல்லையா. இப்போது இது மூடி போட்டு நம்ம மூடக்கூடாது. இப்படி கரண்டி வச்சு மேலே ஓப்பனில் இருக்க மாதிரி தான் நம்ம வைக்கணும். ஏன் அந்த தட்டு வைக்கிறோன்னா எதுவும் பூச்சி விழுந்துடக்கூடாதுன்னு தான் வைக்கிறேன். ஓப்பனில் இருக்கும்போது ஏடு கட்டும் இல்லையா. நல்லா ஆறிட்ட அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எடுத்தால் இந்த மாதிரி பட்டர் அப்படியே மேலே அப்படி ஏடு கட்டி அப்படி இருக்குங்க. சூப்பராக வரும். ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும்தான் இவ்வளோ குவான்டிட்டி நம்ம எடுக்க முடியும். வெளியே வச்சோன்னா கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் தான் வரும். இப்போ இதை அசாமல் ஓரம் அப்படியே எடுத்துகிட்டு கையில் அள்ளி சில்வர் ஃபில்டரில் இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் எக்ஸஸ் பால்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பால்லாம் வடியணும். அதனால் ஒரு கரண்டி வச்சு இந்த ஃபில்டரை அப்படியே வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த பாலெல்லாம் அப்படியே வந்துடும். பட்டர் மட்டும் நின்றுக்கும். இதை எடுத்து ஒரு சில்வர் டப்பியில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் சேர்த்தது தான் 1 மாதம் இந்த ஏடு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நான் டெய்லி இந்த மாதிரி தான் அப்படியே எடுத்து வச்சு இந்த மாதிரி ஃப்ரீசர் உள்ளே வச்சுருவேங்க. இதை புளிக்க வைக்க தேவையில்ல, தயிர் போட தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி 1 மாதம் உங்களுக்காகவே இதை நான் எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தது. இல்லைனா வாரத்துக்கு 2 முறை நான் எடுத்துருவேன். இப்போது இது கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ ஏடு சேர்ந்துருக்கு. பசும்பாலில் தான் இவ்வளோ ஏடு நமக்கு கிடைக்கும். பேக்கெட் பாலில் எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரில. நான் இன்னும் 14 வருஷம் ஆகுது சென்னைக்கு நான் பேக்கெட் பால் வாங்கினதே இல்லை. பசும்பால் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு பால் வாங்கின மாதிரியும் ஆச்சு, நிறைய சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, நெய்யும் கிடைச்ச மாதிரி ஆச்சு, பட்டரும் கிடைச்ச மாதிரி ஆச்சு இல்லையா. அதனால் பசும்பாலே தான் நான் வாங்குறது. இப்போ இதில் நான் மிக்சியில் ஏடு போட்டுக்கலாம். எப்பயுமே மிக்சியில் பாதி அளவு தான் ஏடு போட்டுக்கணும். அரைக்கும்போது அது மேலே வந்துடும் இல்லைன்னா. இப்போ இதில் ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 4 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். தண்ணியும் பாதி அளவு தான் இருக்கணும். மிக்ஸி ஜாரில் பாதி அளவு தான் இருக்கணும். அப்போ தான் அரைக்கும்போது கீழே வராமல் இருக்கும். ஜூஸர் ஜார் இருந்தால் ஜூஸர் ஜார்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக பட்டர் எடுக்க வரும். இந்த மாதிரி நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இந்த மாதிரி அடிக்கும்போது பட்டர் தானாக பிரிஞ்சு வந்துடும். அதுவும் இல்லாமல் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். பட்டர் எப்படின்னா மெல்ட் ஆன மாதிரி இல்லாமல் நல்லா கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிருக்கிறதால நமக்கு எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி அரைச்சி கொட்டிக்கிறதுக்காக இதில் நான் பெரிய ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். இதுலேயும் ஐஸ் க்யூப்ஸ் போட்டால் தான் நம்ம அந்த பட்டர் நல்லா கையில் திரண்டு உருண்டு வரும், மெல்ட் ஆகாமல் வரும். இல்லைனா கையில் எடுக்க வராதுங்க, ரொம்ப மெல்ட் ஆகிடும். ரூம் டெம்பரேச்சர் இருந்தால் மெல்ட் ஆகும்ல. இப்போ இதேமாரி ஒவ்வொரு டைமும் நான் கையே வைக்க மாட்டேன். ஏன்னா கை வச்சேன்னா வழவழன்னு பிடிச்சிக்கும். அதனால் ஒவ்வொரு டைமும் இதேமாரி ஏடு பாதி அளவு போட்டு தண்ணியும் பாதி அளவு போட்டு அதில் ஒரு 4 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஒவ்வொரு முறைக்கும் இந்த மாதிரி அடித்து அந்த பக்கெட்டில் நான் போட்டுக்குவேன். இந்த பாத்திரத்தில் இதேமாரி ஃபுல்லாக அடித்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கை வைக்கணும். முதல்ல கை வச்சோன்னா நம்ம கை ஃபுல்லாக பிசுன்னு ஆகிடும். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. எல்லா ஏடையுமே மிக்சியில் நல்லா அடித்து ஒரே பக்கெட்டில் ஊற்றிக்கிட்டேன். இந்த பாத்திரத்தில் எல்லாத்தையுமே ஊற்றிட்ட அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதை நல்லா ஃபுல்லாக அப்படியே அழுத்தி விடணும். இப்படி உள்ளே அழுத்தி விட்டோம்னா இந்த பட்டர் மட்டும் மேலே வரும். அதில் இருக்க ஏடெல்லாம் கீழே இறங்கிடும். இப்போ பட்டர் மேலே நல்லா வந்துருச்சு. ஐஸ் க்யூப்ஸ் போட்டதால் நல்லா பாருங்கள் ஃப்ரீஸ் ஆகிருக்கிறதால நல்லா உருண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம
இந்த தண்ணிலையும் நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருட்டி உருட்டி ஒரு பச்சை தண்ணியில் அலசிக்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த பால் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த இதில் போடுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து எடுத்து நம்ம இந்த மாதிரி பஸ்தனில் போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் போடுறதால இந்த உருண்டை அப்படியே இருக்கும், நமக்கு ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி ஒரு 2 முறை உருட்டி போட்ட பட்டர்லாம் அப்படியே அலசி நம்ம இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நான் எவ்வளவு தான் நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம வீட்டில் நம்ம செய்கிற மாதிரி ஒரு பியூர் கிடைக்காது. இந்த நெய்யோட பலன்கள் எவ்வளோ ஏராளங்க. உடம்புக்கு ஒவ்வொரு செல்ஸையும் புத்துணர்வு கொடுக்கும், நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஹேர் க்ரோத், ஸ்கின் கேர் எதுவுமே நம்ம எடுத்துக்க தேவையில்லை இதெல்லாம் சாப்பிட்டோம்னா. இப்போது நான் இந்த பட்டர் ஃபுல்லாக அலசி ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணிக்கிட்டேங்க. எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிறதும் நான் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ ஏடு இருந்தது இல்லையா, அந்த 4 கிலோ ஏடில் 3 கிலோ பட்டர் வந்திருக்குது. மீதி பட்டர் மில்க் இருக்குது. இந்த பட்டர் மில்க் செடியில் ஊற்றாதீங்க, இல்லை வேற எங்கேயும் கீழே ஊற்றாதீங்க. ஒரு வேஸ்ட்டான ஸ்வீட் பாக்ஸ் எதனா இருந்ததுன்னா தெருவில் வச்சுருங்க, அதில் ஊற்றிக்கலாம். இப்போ 3 கிலோ பட்டர் எடுத்திருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குது. நான் இப்போ இதில் ஒரு 1/2 கிலோ பட்டர் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் என்னோடய யூஸ்க்கு. மீதி 2.5 கிலோ பட்டரை நெய் காய்ச்ச போகிறேன். இப்போ 1/2 கிலோ பட்டர் நான் எடுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டேங்க. கிட்டத்தட்ட இப்போ 2.5 கிலோ இருக்குது இப்போ பட்டர். இப்போ இதை நம்ம நெய் காய்ச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே எடுக்கும்போது ஒரு பியூரான நெய் கிடைக்கும். பசும்பால் நிறைய குடித்த மாதிரியும் இருக்கும், இதில் நமக்கு நெய் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், தேவையான பட்டரும் எடுத்துக்கிறோங்க. அப்போ எவ்வளோ பாருங்கள், ஒரு மாடு இருந்தால் ஒரு குடும்பத்தையே காப்பாற்றுன்றது வந்து இதுதாங்க. ஒரு மாடு, முருங்கை மரம் இருந்ததுன்னா குடும்பத்தில் நோயே வராதுங்க, ஹெல்த்தியாக இருக்கலாம். சரி, இப்போ நம்ம நெய் காய்ச்சிக்கலாங்க. இப்போது ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் வந்து வாய் அகலமான வானல் தான் வைக்கணும் நெய் காய்ச்சறதுக்கு. ஏன்னா இது வந்து பொங்கி கீழே வந்துடும் ஃபுல்லாக. நீங்கள் கேஸ் ஸ்டவ்வே ஆஃப் பண்ணால் கூட கடன்னு பொங்கி அப்படியே வந்துடுங்க. அதனால் நல்ல வாய் அகலமான பாத்திரம். அதே மாதிரி அதோட பட்டர் வந்து அந்த பாத்திரத்தில் பாதி அளவு தான் பிடிக்கணும். இதில் 2.5 கிலோ பட்டர் இருக்கிறதால நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன், ஏன்னா பொங்கி ஃபுல்லாக கீழே வந்துடும். இருந்த 2.5 கிலோ பட்டரை பாதியாக பிரித்து சரி பாதியாக 2 வானலில் வச்சுட்டேன். இப்போ இதை காய்ச்சிடலாம். நான் சிம்லே தாங்க வைப்பேன். நான் பாட்டை எந்த வேலை வேணாலும் சுற்று வேலை செஞ்சுக்கிட்டு இதை சிம்லே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை சும்மா மிக்ஸ் பண்ணி விடுவேன். அவ்வளோதாங்க. என்ன சொல்கிறது, இது வந்து நம்ம வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இதை காய்ச்சிடலாம். கொஞ்சம் நம்ம மெனக்கடணும். நெய் வந்து சேர்க்கறதுக்கு, இந்த பட்டர் வந்து சேர்க்கறது கொஞ்சம் மெனக்கடணுமே தவிர, ஆனால் கொஞ்சம் மெனக்கட்டனா 2 மாதத்துக்கு நெய், பட்டர் எதுவுமே நம்ம வாங்க தேவையில்ல. கிட்டத்தட்ட நமக்கு தேவையானது இதிலே கிடச்சிருங்க. இப்போ இது சிம்லே வந்துருச்சு பாருங்கள். பட்டர் அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு. பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மெல்ட் ஆகிட்ட அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை சும்மா லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காமல். மெல்ட் ஆகி இந்த மாதிரி கொதி வந்து ஏடு தனியாக நெய் தனியாக வெளியே வருங்க. கரெக்டான ஸ்டேஜ். இப்போ கரெக்டாக நெய் முறிஞ்சி வந்துருச்சு. இப்போ அந்த ஏடெல்லாம் நெய் முறிஞ்சி வந்தாலும் உடனே ஆஃப் பண்ணக்கூடாது. அந்த ஏடு இருக்கு இல்லையா, அந்த ஏடெல்லாம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த கலர் வரைக்கும் நம்ம காய்ச்சணும். அப்போ தான் நெய் நல்லா கெட்டு போகாமல் 1 வருஷம் வரைக்கும் கூட இது கெடாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம முறிக்கணும். அதாவது இது எப்படி நெய் காஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு ஒரு கைப்பிடி முருங்கை இலை போடலாம். இந்த ட்ரம்ஸ்டிக் இலை வந்து கண்டிப்பாக நம்ம போடணும். இந்த முருங்கை இலை போட்டோம்னா இது ஒரு மருத்துவ குணம் தான். இரும்பு சத்து, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும். இப்போ இது நெய் முறிஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு போட்டுட்டோம். நல்லா கிறிஸ்பாகிடுச்சு பாருங்கள் முருங்கை இலை. அவ்வளோ தாங்க, வீடு ஃபுல்லாக மண்ணமாக நெய் ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னொரு வானல்லையும் காஞ்சிட்ருக்கு நெய். இது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எவ்வளோ வந்ததுன்னு சொல்கிறேன். பாருங்கள். ஐயோ, வீடு ஃபுல்லாக வாசனை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நெய் எடுக்கும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும். ஆஹா, இவ்வளோ கிடைக்குதே அப்படின்ட்டு. இப்போது நெய் காஞ்சிடுச்சுங்க. நான் எல்லாத்தையும் காஞ்ச நெய் 2 வானல்லையும் இருந்ததையும் ஒரே பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் நெய் வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். டக்குன்னு ஆறுனதும் ஃபில்டர் பண்ணிடணும், இல்லைனா ஃப்ரீஸ் ஆகும். ஏன்னா கீழே வந்து அந்த ஏடெல்லாம் இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கையே படக்கூடாது நெய்யில். ஒரு நல்ல ஒரு சுத்தமான கரண்டி
வச்சு இதுக்குன்னே நான் வந்து பால் கரண்டின்னு ஒன்று தனியாக வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம அந்த இட்லி மாவு கரண்டிலாம் போட்டோன்னா கெட்டு போயிடும். அது ஏன்னா புளிக்கும் இல்லையா, புளிச்சது இல்லையா இட்லி மாவு, அதை யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது இது இப்படி தாங்க இருக்கும், பார்க்குறதுக்கு எண்ணெய் மாதிரி இருக்கும். 2-3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நெய் அப்படியே மணலாக உள்ளே ஃப்ரீஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ அருமையாக சுத்தமான நெய்ங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, கடையில் வாங்குறதுனாலே எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் அடைச்சிக்கும். 1/2 கிலோ வெண்ணெய் எடுத்து வச்சேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி நான் ஸ்வீட் பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுப்பேன். கட் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்குவேங்க பட்டர். எவ்வளோ செம்ம வாசனையாக இருக்குங்க, அவ்வளோ பியூரான பட்டர். பன்னீரும் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து கட் பண்ணிக்கணும். நம்ம வீட்டிலே வந்து துணியில் இது பண்ணி வச்சது பன்னீர். இது வந்து கொஞ்சம் லைட் எல்லோ கலர் இருக்கும், ஏன்னா பசும்பால் எடுத்தது. பேக்கெட் பால்னால் பவுட்ரு கலந்துருப்பாங்க, அதனால் பவுட்ரு கலந்துருக்கிறதால ஒயிட்டாக இருக்கும். பட் ஆனால் இது பசும்பால் இது பண்ணுறதால கொஞ்சம் லைட் எல்லோ இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. பாதி நெய் நான் யூஸ் பண்ணிட்டேங்க, அந்த 1/4 லிட்டர் நெய் நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து மீதி இருக்க நெய், இது வந்து நான் 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஒரு 1/2 லிட்டர் வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன். 4 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எண்ணெய் மாதிரி இருந்தது இல்லையா, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் நெய், அப்படி சூப்பராக இருக்கும். நம்ம வந்து வீட்டில் நிறைய பேர் நம்ம யோசிப்போம், சும்மாவே இருக்கோம், நமக்கு எதனா வேலை கிடச்சா நல்லா இருக்குமேனு. நானும் படிச்சுட்டு இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேங்க. எனக்கு டிவி பார்க்குற பழக்கம் அந்த எதுவுமே கிடையாது. பட் ஆனால் நான் ஃப்ரீ டைமில் என்னோடய வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் விசேஷத்துக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஜாப்பு போகிறாங்க. என் சுச்சுவேஷன் போக முடியல, அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், இந்த அதிரச மாவு, தேங்காய் பஃபி, ரவா லட்டு, நெய் ரவா லட்டு, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நான் பிடிச்சி கொடுப்பேன். புளியோதரை மிக்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணி தருவேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அப்படி வந்து நான் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தேங்க. இப்போ கொஞ்சம் நல்லாவே போகுது. டைம் நிறைய இருக்குங்க, நமக்கு ஃபீல் பண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி முதல்ல நம்ம குடும்பத்துக்கு ஆரோக்கியமாக கடையில் வாங்காமல் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வழி பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட இந்த நெய் எவ்வளோன்னு எனக்கு கடையில் தெரியாது, 2.25 கிலோ நெய் வந்தது. இப்போ எங்கள் குடும்பத்துக்கு இது தாராளமாக போதும். பால் வாங்கின மாதிரியும் ஆச்சு, அதிலே நெய், வெண்ணெய் எல்லாமே கிடச்சிருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. 4 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க, அப்படி நெய் என்ன பண்ணோம், லைட்டாக ஃப்ரீஸ் ஆகி இந்த மாதிரி மணலாக அந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், பட்டர் 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குது, பன்னீர் 1/4 கிலோவுக்கு மேலே வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரம் கழுவுறது தாங்க பெரிய விஷயமாக தெரியும், ஏன்னா வழன்னு இருக்கும் இந்த பட்டர் எடுத்தது. ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா சூடாக இந்த பாத்திரத்து மேலே, பட்டர் எடுத்த பாத்திரத்து மேலே ஊற்றி விட்டிங்கன்னா அந்த பட்டர்லாம் அப்படியே மெல்ட் ஆகி க்ளீனாக வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரியணுன்ட்டு தான் லாங்காக கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏன் பாத்திரம் எடுக்கிறதும் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா இதுவும் உங்களுக்கு ஈஸியாகிடும், அதுக்காக தான். இந்த பட்டர் மில்க் தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க, செடிக்கு ஊற்றாதீங்க. இந்த பட்டர் மில்க் நான் பாதி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். மீதி பட்டர் மில்க்கு வீணாக போன ஸ்வீட் பாக்ஸு இதெல்லாம் எடுத்து தெருவில் போட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. நம்ம ஸ்ட்ரீட் அனிமல் வந்து இதை வந்து குடிக்குங்க. பசி ரொம்ப கொடுமையானதுங்க. மனுஷனுக்கு எடுத்தால் மட்டும் எவ்வளோ நம்ம வாய் விட்டு கேட்டுடுறோம், அது நம்மளை பார்க்க மட்டும்தாங்க செய்யும், அலைஞ்சி திரியுதுங்க பசியோட. உங்களால் முடிஞ்சது வீணாக போகிற ஒன்று ஒரு உயிருக்கு வந்து வயிறு ஃபுல்லாகும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி சாதமோ இல்லை உங்களால் எது முடியுதோ அதை வந்து தெருவில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ், வேஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுட்டு அதில் போட்டு விடுங்க. நிறைய அனிமல்ஸ் வந்து
நோய் வந்து சாகிறத விட பசியிலே செத்துது தாங்க நிறைய நான் பார்த்துருக்கேன். மனுஷன் வந்து நம்ம பசின்னு கேட்டுடுறோம். ஆனால் இதுங்கெல்லாம் எங்கே கேட்கும், நம்மளை பார்க்க மட்டும்தான் செய்யும். அதனால் வெளியவோ இல்லை எங்கேயோ உங்களை வந்து ஒரு அனிமல் எதனா பார்க்குது அப்படின்னா அது ஏதோ பசியில் தான் உங்களை பார்க்குதுன்னு அர்த்தம். எதனா உங்களால் முடிஞ்சது, எதனா உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சம் சாதமோ இல்லை உங்கள் வீட்டில் மீந்து போனதோ போடுங்க. அதுக்கும் பசி எடுக்கும் இல்லையா? அதுவும் கடவுள் படைப்பு தானே. பாருங்கள், பாலை ஃபுல்லாக குடிச்சிட்டு என்னவா கூப்பிட்றத பாருங்கள். நெய் எடுக்கிற டே எனக்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் சுற்றி இருக்க அனிமல்ஸும் ஹாப்பியாக இருக்கும். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேங்க.